guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனலில் தெரிக்க விட போகிற தரமான சம்பவம் தான் ஐ பிகேம் த டைரண்ட் ஆஃப் அ டிஃபென்ஸ் கேம். இதோட ஃபஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம வச்சு செய்ய போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டோரி சும்மா ஜெட்டு வேகத்தில் அனல் பறக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வைப் பண்ணுங்கள். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே guys, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹாங் 2 வருஷம் கழித்து ஃபைனலாக அந்த டவர் டிஃபென்ஸ் கேமை முடிச்சிட்டான். அடுத்த செகண்ட் அவனோட லைவ் ஸ்ட்ரீமில் சும்மா வெறித்தனமாக கத்துறான். இந்த கேமை நிஜமாகவே ஒருத்தன் முடிப்பான ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்லப்போனால் இது ஒரு கேம் டிஃபென்ஸ்னு சொல்லப்படுற செம கஷ்டமான கேம். இது ரிலீஸ் ஆகி 10 வருஷம் கழித்து இதை முடித்த ஃபர்ஸ்ட் ஆள் இப்போ தான் வந்திருக்கான். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கேம்னா அதை ஜெயிக்கணும்னு நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன்னு நம்ம ஆள் சொல்கிறான். நம்ம ஆள் கஷ்டமான கிளாசிக் கேம்ஸை மட்டும் விளையாடுற ஒரு ஸ்ட்ரீமர். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கிட்ட இருந்து நம்ம ஆளுக்கு நிறைய கிஃப்ட் வருது. ஆனால் அதையெல்லாம் விட ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக ஒரு கேமை முடித்த சந்தோஷம் நம்ம ஆளுக்கு செம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லை. நம்ம ஆள் விளையாடும் போது ஒருவேளை ஆடியன்ஸ் கேமில் வர கேரக்டர்ஸ் மேலே செம்ம அட்டாச் ஆகிட்டாங்க போல. ஃபைனல் பேட்டில் எல்லா கேரக்டர்ஸும் உசுரோட இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் ரிசல்ட் என்னாச்சுன்னா லூக்கஸுங்கிற ஹீரோவை தவிர மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நம்ம ஆளோட மெயின் கோல் என்னன்னா எல்லாரையும் காப்பாற்றுறது கிடையாது, கேமை முடிக்கிறது தான். தூங்கவே முடியாத லேக் பிரின்சஸ்ன்னு சொல்லப்படுற ஃபைனல் பாஸ் கேமை முடிச்சு வச்சிருச்சு. செத்துப்போன அந்த பாஸ் மான்ஸ்டரை பார்த்துட்டு லூக்கஸ் அங்கேயே நின்னான். ஒரு மவுண்டைன் மாதிரி குவிஞ்சி கிடக்கிற செத்துப்போன ஃப்ரெண்டோட கூட்டத்துக்கு நடுவில் அப்படியே பிளாங்கா நிற்கிறான். நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. லூக்கஸ் ஒரு கேம் கேரக்டராக இருந்தாலும் அவனை பார்க்குறப்ப செம்ம தனிமையாக ஃபீல் ஆச்சு. எண்டு கிளிட்ஸ் ஓடும்போது அவனோட 2.5 வருஷ உழைப்பு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு வித்தியாசமான சோகம் நம்ம ஆளுக்குள்ளே வருது. ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜை பார்க்குறான். இந்த டெவலப்பர்ஸ் ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுக்கணும்ல. இந்த கேம் இதோட கஷ்டமான லெவலால் முன்னாடியே செம்ம கான்ட்ரவர்சி ஆகி பிளேயர்ஸ் கிட்ட கண்டமேனிக்கு திட்டு வாங்கியிருக்கு. ரிவார்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த டைம்ல எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஜாலியாக விளையாடினதே போதும். போனால் அந்த கேமோட அஃபிஷியல் வெப்சைட் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. 10 வருஷமாக எந்த சீக்குவலும் வரலை. அதனால் டெவலப்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணுறதே கஷ்டம். இப்போ நம்ம ஆளோட ஃபேன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அப்போ தான் எம்பையர் டிஃபென்ஸ் கேமோட டிரெக்டரே நம்ம ஆளை கான்டாக்ட் பண்ண வராரு. நேரத்துக்கு நம்ம ஆளோட கண்ணு அப்படியே விரிஞ்சிருச்சு. இந்த மெசேஜ் வந்த உடனே கமெண்ட்ஸில் செம்ம மாசம் அதகலம் ஆகுது. கேமோட டிரெக்டர்னு சொல்லிக்கிற அந்த ஆள் முதல்ல நம்ம ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஆனால் அவர் அடுத்து சொன்ன வார்த்தை நம்ம ஆளை செம ஷாக் ஆக்கிடுச்சு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, நிஜமாவே செம்ம லக்கு தான், உன்னோட தகுதியையும் டேலண்ட்டையும் நீ ப்ரூவ் பண்ணிட்ட, ப்ளீஸ் இங்கே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் எவனோ வெட்டியாக இருக்கிறவன் பண்ணுற ப்ராங்க்னு நம்மளால நினைக்கிறான். அந்த டிரெக்டரை லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து தூக்கலாம்னு நம்மளால் நினைக்கும் போது நம்ம ஆளுக்கு பயங்கரமாக தலை சுற்றுது. ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்ததால் ஷாக் ஆகிட்டோம் போல நம்மளால் நினைக்கிறான். இருந்தாலும் நம்ம ஆளோட ஆடியன்ஸ் யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்பாங்கன்னு நம்புகிறான். நம்ம ஆள் கீழே விழும்போது எம்பையர் டிஃபென்ஸ் கேமோட எண்டு கிரெடிட்ஸும் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஆள் திரும்ப கண்ணை திறந்தப்போ சுற்றி இருக்கிற இடமெல்லாம் மேஜிக்காக இருக்குது. டக்குன்னு கீழே இருந்து எழுந்திரிக்கிறான். ஆனால் இது நம்மால் இருந்த ரூம் கிடையாது. இப்போ கேட்ட சவுண்டு பற்றி நம்ம ஆளுக்கு செம்ம கியூரியாசிட்டி ஆகுது. அடுத்த செகண்ட் ஒரு பெரிய பாறை நம்ம ஆளு மேலே நோக்கி பறந்து வரதை பார்க்குறான். இப்போதான் முழிச்சான். அதுக்குள்ளே முன்னாடி நடக்கிற சீனை பார்த்து செம்ம பயத்தில் ஷாக் ஆகி போய் தலையை மூடிக்கிட்டு அப்படியே கீழே பதுங்குறான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் இப்போ என்ன சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். காற்று ஃபுல்லாக வெடிமருந்து வாடடிக்குது. ஒரு வார் நடக்கிற டைம். அப்போதான் நம்மளால பக்கத்தில் ஒரு பீரங்கி சுடப்படுது. நம்மளால கொஞ்சம் கூல் ஆகுறதுக்குள்ள பக்கத்தில் இன்னொரு பெரிய சத்தம் கேட்குது. கர்மம், நீங்கள் பண்ணுறது போதுண்டா சாமி, நம்ம ஆளால் சத்தமாக திட்டாமல் இருக்க முடியல. நான் முன்னாடி இருக்கிற சீனை பார்த்து டக்குன்னு நம்மளால ஷாக் ஆகுறான். ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் செம்ம கெத்தா முன்னாடி நிற்கிறாங்க. சிட்டி சவுத்துக்கு வெளியே ஏதோ ஒன்றை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. இது பிராங்க் இல்லைன்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் நிஜமாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க செம்ம ஆர்வமாக இருக்கான். அந்த சோல்ஜர்ஸ் செவுத்துல பிஸியாக இருக்கிறத பார்க்குறான். அதுதான் நம்ம ஆளுக்கு ஒரு வாருக்கு நடுவில் இருக்கோம்னு புரியுது. அப்போ தான் ஒரு சோல்ஜர் நம்மளால பார்க்குறான். அந்த சோல்ஜர் நம்ம ஆளை நோக்கி ஓடி வந்து பிரின்ஸ் பிரின்ஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கத்துறான். எனிமி சிட்டி செவுத்தை தாண்டி வராங்கன்னு நம்ம ஆளு டக்குன்னு நினச்சிக்கிறான். முன்னாடி ஒரு சோல்ஜர் ஸ்வாடோட வரதை பார்க்குறான். நம்ம பயத்தில் பின்னாடி போகிறான். ஆனால் அந்த சோல்ஜர் அப்படியே முட்டி போடுறான். ப்ளீஸ் என்னை உசுரோட விட்டுருங்க பிரின்ஸ். நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த அங்கிள் ஏன் சடன்லி இப்படி பண்ணுறாரு? சார் கொஞ்சம் கூல் ஆகுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரை சமாதானப்படுத்த நம்மளால ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்மளால பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் நம்மளால நோக்கி நேராக பறந்து வருது. நல்ல வேலை அந்த அட்டாக் டைரெக்டாக நம்மளால மேலே படலை.
அது என்ன நியூ டைப்பான பாமான்னு நம்மால் மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். அடிப்பட்ட இடம் ஃபுல்லாக கிரீன் கலர் நெருப்பில் எரியுது. இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு சத்தம் கேட்குது. இந்த பக்கம் தான் எனிமீஸ் மேலே வராங்க. நம்ம ஆளு டக்குன்னு அந்த சத்தம் வந்த பக்கமாக போகிறான். அவங்கள தடுத்து நிறுத்துங்க, அவங்கள பிளாக் பண்ணியே ஆகணும், மேலே வர விட்டுறாதீங்க. அடுத்த செகண்ட் சிட்டி செவுத்துல நின்ன ஒரு சோல்ஜரோட உடம்ப அப்படியே ஊடுருவி குத்துது. இவ்வளோ பக்கத்தில் இப்படி ஒரு கொடூரமான சீனை நம்மளால பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அது அதோட முடியல. நம்ம ஆளுக்கு முன்னாடி அடுத்தடுத்து நிறைய சோல்ஜர்ஸ் செத்து விழுகிறாங்க. அந்த சிட்டி செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்மளால செம்மையாக குழம்பி போகிறான். ஆனால் நம்ம ஆளோட கியூரியாசிட்டிக்கு சீக்கிரமே பதில் கிடைச்சது. ஒரு பெரிய சைஸ் ஸ்பைடர் அந்த சிட்டி செவுத்துல ஏறி நம்ம ஆளுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அடுத்த செகண்ட் அந்த ஸ்பைடர் நம்ம ஆளை பார்த்து செம்மையாக கத்துது. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட தான் சோல்ஜர் சண்டை போடுறாங்கன்னு நம்மளால கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த எனிமிஸ் மேலே வந்துட்டாங்க, லாக் பண்ணுங்க, அதை நகர விடாதீங்க. ஆனால் அந்த ஸ்பைடருக்கு முன்னாடி சோல்ஜர்ஸால் திரும்பி அடிக்க ஒரு சான்ஸும் இல்லை. நம்மளால நகரக்கூட முடியாத அளவுக்கு செம பயத்தில் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஆளை நோக்கி ஊர்ந்து வரதை பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே நிற்கிறான். அந்த ஸ்பைடரோட நகம் நம்மளால அட்டாக் பண்ண வரப்போ சடன்லி ஒரு கோல்டு ஹேர் வச்ச நைட் ஒரே ஒரு ஸ்வாரோட நம்ம ஆளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். முன்னாடி இருந்த ஸ்பைடரை அந்த நைட் அசால்ட்டாக காலி பண்ணுறான். பிரின்ஸ், ரியலை உங்களால் மாற்ற முடியும்னு நிஜமாவே நினைக்கிறீங்களா? அதோட ரியாக்ஷன் ரொம்ப கிளீசேவாக இருக்குல்ல. ஆனால் நம்மளால இன்னும் அந்த பயத்திலேருந்து வெளியே வரலங்கிறது நல்லாவே தெரியுது. பிரின்ஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்கேயாவது அடிபட்டுருச்சா? முன்னாடி இருக்கிற ஆளை பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஆளா தோணுது. வருஷமா நம்ம ஆளு கூடவே இருந்த கேம் கேரக்டர் டக்குன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. நீ லூக்கஸ் தானே? அந்த நிமிஷம் அந்த ஆளோட கண்ணு கலங்குது. ஆமாம் பிரின்ஸ், உங்கள் தலையில் அடிபட்டிருக்கு. இருந்தாலும் எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா நீங்கள் ஃபைனலாக என்னோட நேமை சொல்லிட்டீங்க. ஃபுல்லாக உங்கள் கார்டு நைட்டாக இருந்தும் நீங்கள் என்னை ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. ஆனால் முன்னாடி நிற்கிற ஆள் நிஜமாவே லூக்கஸ்னா அப்போ நம்மளால் இப்போ இருக்கிறது எம்பையர் டிஃபென்ஸ் கேமோட வேர்ல்டில் தான். நம்மளால் இப்போ தான் முடித்த கேமுக்குள்ளேயே டிரான்ஸ்போர்ட் ஆகியிருக்கான். ஆனால் நம்ம ஆளால் கொஞ்சம் கூட ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியலை. ஏன்னா இந்த கேமில் மான்ஸ்டரோட அட்டாக்கை வெறித்தனமாக தடுக்கணும். ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ரொம்ப கஷ்டமான டவர் டிஃபென்ஸ் கேம். நம்ம ஆளுக்கு இப்போ ஒன்றுமே புரியலை. ஆளு ஏன் இந்த கேம் வேர்ல்டுக்குள்ளே வந்தான்னு. பிரின்ஸ், ப்ளீஸ் முதல்ல கூல் ஆகுங்க. இப்போ நம்மளை நோக்கி வர்றது பிளாக் ஸ்பைடர் ஆர்மி. ஃப்ரண்ட் லைன் விழப்போகிற சுச்சுவேஷனில் இருந்தாலும் சன்செட்டுக்கு அப்புறம் எனிமி வரமாட்டான். சன்செட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்கு. நடந்தாலும் ப்ளீஸ் பிரின்ஸ், அது வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிச்சே ஆகணும். லூக்கஸ் ஏன் தன்னை காப்பாற்றுறான்னு நம்ம ஆளுக்கு தெரியல. எல்லாரும் ஏன் தன்னை பிரின்ஸ்னு கூப்பிடுறாங்கன்னு நம்ம ஆளுக்கு புரியல. இப்போதான் யாருன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஆளுக்கு செம்ம கியூரியாசிட்டி ஆகுது. நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக சன்செட் ஆகுது. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பின்வாங்கினதும் சோல்ஜர்ஸ் அந்த பேட்டில் ஃபீல்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சன்செட் ஆகிடுச்சு. பிளாக் ஸ்பைடர் ஆர்மியை பின்னாடி போய்கிட்டு இருக்கு. பிரின்ஸ், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நம்ம ஆளு ஒன்றும் பேசாமல் சிட்டி செவுத்துல இருந்து கீழே பார்க்குறான். பிளாக் ஸ்பைடரோட உடம்புங்க குமிஞ்சு கிடக்குது. ஆனால் நாளைக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் தங்களோட பார்ட்னர்ஸ் கூட உடம்பு மேலே ஏறி மறுபடியும் இங்கே அட்டாக் பண்ண வரும்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். லூக்கஸ், இப்போ என்ன டைம் ஆகுது? நாம் எங்கே இருக்கோம்? இன்னைக்கு தான் இம்பீரியல் காலண்டர் படி 649வது வருஷம் பிப்ரவரி மாதத்தோட கடைசி நாள். இதுதான் கிராஸ் ரோடுங்கிற கேசில் சிட்டியோட ஃப்ரண்ட்லைன் பொசிஷன். அப்போ நாளைக்கு மார்ச் 1 649. கடந்த 20 வருஷமா தான் எக்கச்சக்கத்தில் விளையாடின டுட்டோரியல் டைமும் லொக்கேஷனும் இதுதானே நம்ம ஆளுக்கு டக்குன்னு புரியுது. ஹீரோ தான் எம்பையரோட 3வது பிரின்ஸ் ஆசன் ஹைடர் எவர் பிளாக். கரெக்ட் தான் பிரின்ஸ். ஏன் இப்படி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பதான் தெரியுது எம்பையரோட 3வது பிரின்ஸ் ஒரு ஃபேமஸான பைத்தியம்னு. சிட்டியோட பாதி பட அழிஞ்சதுக்கே அவன் தான் காரணம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆஸுக்கு டுட்டோரியலே செம்ம கேவலமான எண்டு தான் கிடைக்கும். சேவ் பண்ணவே முடியாத அயன்மேன் மோடில் ரொம்ப மோசமான ஹெல் லெவல் டிஃபிகல்ட்டி இருக்கிறதால இந்த கேம் ரொம்ப கஷ்டமான டவர் டிஃபென்ஸ் கேம்னு சொல்லப்படுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.